எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளுடைய முப்படை தளபதி சிடிஎஸ் ஜெனரல் அனில் சௌஹான் அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு ஒரு கருத்தரங்கில். அதில் சில முக்கியமான கன்சர்ன்ஸ் பிரச்சனைகளை அவர் எழுப்பியிருக்காரு. குறிப்பாக டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் நம்மளுடைய நாட்டில் இப்போ மிகப்பெரிய லெவலில் பல தனியார் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இன்றைக்கி பாதுகாப்பு இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்கிறதுல இறங்கியிருக்காங்க. அதை பற்றி சில சீரியஸான கன்சர்ன்ஸ் வந்து எழுப்பியிருக்காரு. ஸோ இப்போது ஃப்யூச்சர் வார்ஃபேர், வரக்கூடிய யுத்தகலம் அப்படின்றது எப்படி இருக்கும், அதற்கான டாக்ட்ரின் நம்ம எப்படி அதை செய்யணும் அப்படின்றத அவர் கருத்தரங்கில் பேசியிருக்காரு. ஸோ இப்போது அவர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நம்மளுடைய முப்படைகளுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தணும், இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடாது, அதில் அதிகமாக பண்ண போகாதீங்க, ஃப்யூச்சர் டெக்னாலஜியை பயன்படுத்துங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கிட்ட சில பாடங்கள், கார்கில்லே பார்த்தீங்கன்னா அது ஒரு போர் வெற்றி மாற்றுக்கிறதே கிடையாது, பட் நிறைய லெசன்ஸ் நமக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பழைய போர்களில் நம்ம வந்து ஃபைட் பண்ணக்கூடாது, டோன்ட் ஃபைட் ப்ரீவியஸ் வார்ஸ். அதே மாதிரி ஃப்யூச்சர் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வரக்கூடிய காலங்களில் இந்த யுத்தங்கள் அப்படின்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட்டாக வச்சுருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய நெட் சென்ட்ரிக் வார்ஃபேர் இருந்து டேட்டா சென்ட்ரிக் வார்ஃபேர் அப்படின்றது அக்ராஸ் மிலிட்ரி சர்வீசஸ் எல்லா இடத்துலையுமே, மிலிட்ரி சர்வீசஸில் ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டிங் ட்ரூப்ஸ் இருப்பாங்க, சப்போர்ட்டிங் ட்ரூப்ஸ் இருப்பாங்க, லாஜிஸ்டிக்ஸ் இருப்பாங்க, மெடிக்கல் சர்வீசஸ் இருப்பாங்க, இன்ஜினியரிங் சர்வீசஸ் இருப்பாங்க, கம்யூனிகேஷன் சர்வீசஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இனிமேல் டேட்டா சென்ட்ரிக்காக தான் வரப்போகுது. ஸோ டேட்டா அப்படின்றது இனி வரக்கூடிய காலங்களில் யுத்த காலத்தை முடிவு செய்யும் அப்படின்றாரு. ஸோ இந்த இடத்துல அவர் ஏன் இந்த பாயிண்ட்டை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும்போது அதை பற்றி ஒரு கம்ப்ளீட்டான காம்ப்ரஹென்சிவான டாக்குமெண்ட்ரி போடுவோம். டைம் இருந்தால் அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதணும்னு கூட எனக்கு ஒரு ஆசை இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம், ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம், அவங்களுக்கும் டிஃபென்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க ஏஐ மற்றும் டீப் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு நிஷ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜியை எடுத்து செய்யக்கூடிய நிறுவனம். அவங்க உக்ரைனுக்கு கிளம்பி வராங்க, வந்து ஜெலன்ஸ்கியை சந்திக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. 2-3 முறை முயற்சி செய்து அது நடக்கலை. பிறகு அமெரிக்காவுடைய அரசுகிட்ட பேசி பிறகு போய் ஜெலன்ஸ்கியை சந்திக்கிறாங்க. ஜெலன்ஸ்கியை சந்திக்கும் பொழுது அந்த 2வது வருடத்தில் மிகப்பெரிய பின்னடைவை உக்ரைன் இராணுவம் சந்திச்சிருந்துச்சு. அந்த சமயத்தில் இவங்க போய் ஜெலன்ஸ்கியை சந்தித்து ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்க வந்து க்ரக்ஸாக பேசியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த கடந்த 1 வருடம் 1.5 வருட காலம் நடந்தக்கூடிய யுத்தத்தில் என்னென்னலாம் பண்ணீங்க, அதுக்கு உண்டான டேட்டாவை எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு அதுக்கு உண்டான ஃப்யூச்சர் வார்ஃபேரை எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான தொழில்நுட்பத்தை நாங்கள் உங்களுக்கு தரோம், இதை நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரோம் அப்படின்ட்டுருக்காங்க. அது ஃப்ரீ கிடையாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய போர் உக்ரைன் ரஷ்யா, அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய டேட்டா அப்படின்றது ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஸோ அவங்க அந்த அக்ரிமெண்ட்டை போட்ட பிறகு உக்ரைன் அரசாங்கம் அவங்களுக்கு தேவையான எல்லா டேட்டாவையும் கொடுக்குறாங்க. அதை ஏஐ பயன்படுத்தி டேட்டா சென்ட்ரிக் வார்ஃபேராக மாற்றின பிறகு தான் ரஷ்ய இராணுவத்துடைய அந்த முன்னேறி போகக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படின்றது தடுக்கப்படுது. பல முக்கியமான தாக்குதல்கள் அவங்க பண்ணாங்க. எந்த இடத்துல அடிக்கணும், எப்போ அடிக்கணும், எதை வச்சு அடிக்கணும் அப்படின்றது தான் டிசைட் பண்ணுறது இந்த டேட்டா செட் தான். ஸோ இந்த டேட்டா சென்ட்ரிக் வார்ஃபேர் அப்படின்றது தான் இப்போ சிடிஎஸ் அவர்கள் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்கிறாரு. அதே மாதிரி மல்டி டொமைன் வார்ஃபேர், வெறும் எல்லைகளில் மட்டும் சண்டை நடக்கலை, நமது மனதுகளையும் நடக்குது, உள்ளங்கள்லையும் நடக்குது. இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஸோ அவர் சொல்கிறது இன்டகிரேட்டட், ஒருங்கிணைக்கப்பட்ட சைபர் வார்ஃபேர், ஆம்ஃபிபியஸ் வார்ஃபேர், ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், ஏர்போர்ன் ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாமே ஒரு கம்பைண்டாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ இதில் ஒரு சினாரியோ நம்ம யோசிச்சு பார்க்கலாம், அவர் என்ன சொல்ல வராருன்றதில். ஸ்பேஸு, சைபர், ஸோ ஒரே நேரத்தில் எதிரியோடைய ஸ்பேஸ் கேப்பபிலிட்டிஸ், அதாவது சேட்டலைட்ஸ், அந்த சேட்டலைட்ஸ் இருந்தால் தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா சைபர், இப்போ எதிரியோட இதுவுமே நெட்வொர்க் அதிகமாக இருக்கிறதுனால ஆஃப் சிந்தூரில் கூட பாகிஸ்தானுடைய சைபர் ஸ்பேஸை நம்ம இந்தியா நிறையா ப்ரீச் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய காவல் நிலையத்தோடைய தலைமையகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் வரைக்கும் இந்தியா வந்து ஹேக் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி சைபர் ஸ்பேஸ்லேயும் இருக்கணும். ஆம்ஃபிபியஸ்,
அதாவது கடல் மற்றும் இப்போ சர்க்ரீக் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிலம் இருக்கும், சதுப்பு நிலம் இருக்கும், தண்ணீர் இருக்கும், பிறகு நிலம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆம்பிபியஸ் ஆப்ரேஷன்ஸையும் பண்ணோம். ஒரே நேரத்தில் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸையும் இறக்கி விடணும், நம்மளோட கமாண்டோ படைப்பிரிவினர். அதே மாதிரி ஏர்பார்ன் ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாம் ஒருங்கிணைந்து நம்ம பண்ணணுன்றது தான் இங்கே அவர் ஹைலைட் பண்ணுறாரு. இதோடைய ஒரு 70% தான் இப்போ நம்ம புதுசாக உருவாக்கி இருக்கக்கூடிய ருத்ரா பிரிகேட் செஞ்சு பார்த்துருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்றத மிக முக்கியமாக அவர் சொல்கிறாரு. இதில் ஆஷி பிளாட்டூன் மற்றும் அக்னிபான் ரெஜிமெண்ட் இப்போ புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அக்னிபான் பேர்லேயே உங்களுக்கு தெரியும், ஒரு மேக்ஸிமம் ஃபயர் பவரை ஒரு குறிப்பிட்ட தருணத்துக்குள்ள நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகளை ஏவி எதிரியோடைய அந்த ஸ்ட்ரக்சர், கமாண்ட் ஸ்ட்ரக்சரே உடச்சி தள்ளுறது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடியது. ஸோ அதை நம்ம வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப் கான்செப்டை வந்து மல்டி டொமைனுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்றது. இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப் தான் நம்ம ருத்ரா பிரிகேட். அதில் வந்து பார்த்திங்கன்னா டேங்கிகள் இருக்கும், பீரங்கிகள் இருக்கும், ட்ரோன் படைகள் இருக்கும், காலாட்படை இருக்கும், கிட்டத்தட்ட எல்லாமே ஒருங்கிணைந்து செய்வாங்க. இதுதான் நம்ம இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த 5 யுத்தங்கள் இந்திய வரலாறில் பார்த்தீங்க அப்படின்னா டேங்க் ரெஜிமெண்ட் ஆர்மர்ட் தனியாக போவாங்க. அப்புறம் வந்து சப்போர்ட்டிவாக பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் போவோம். இந்த மாதிரி பல இடங்களில் இவங்க வந்து ஒரு இதுவாக எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது ஒரு ஒருங்கிணைக்கப்படாமல் எல்லாரும் ஒரு நேரத்தில் மூவ் பண்ணி அதில் நிறையா கோஆர்டினேஷன் நடக்கும். உதாரணத்துக்கு ஏர்ஃபோர்ஸோடைய வேலை என்னென்னா சாஃப்ட்னிங் ஆஃப் டார்கெட்ஸ். தரைப்படை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி விமானப்படை போய் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கம்யூனிகேஷன் இன்ஸ்டலேஷன்ஸு, கமாண்ட் போஸ்ட்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க. அந்த ஒரு 5-10 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பீரங்கி தாக்குதல் நடக்கும். அது அடுத்த கட்ட டார்கெட்ஸை வந்து சாஃப்டன் பண்ணுறதுக்கு, டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு. அதன் பிறகு டேங்கிகள், கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்ஃபென்ட்ரி உள்ளே போவாங்க. இந்த சிஸ்டமை மாற்றி இப்போ ஒருங்கிணைந்த இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது ரொம்ப முக்கியமாக டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன். நம்மளுடைய பல நிறுவனங்கள் இன்றைக்கி டிஃபென்ஸில், பெரிய நிறுவனங்கள்லேருந்து சிறு நிறுவனங்கள்லேருந்து குறு நிறுவனங்கள்லேருந்து எல்லாருமே டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனில் இறங்கியிருக்கிறோம். இப்போ கோயம்புத்தூரை சேர்ந்த நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள், எனக்கு தெரிந்த நம்மளுடைய நண்பர்களே நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு டேங்கோடைய T90 ஒரு ஸ்பெசிஃபிக் காம்பனண்ட்டை நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ பண்ணுற இடத்துல ஒருவேளை நம்ம டிலே பண்ணணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல, சப்ளை கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னா அவங்களுடைய இன்வென்ட்ரி பாதிக்கப்படும், நம்மளுடைய போர் செய்யும் அந்த திறன் அப்படின்றது பாதிக்கப்படும். ஏன்னா டேங்க்கில் அந்த ஒரு ஸ்பேர் பார்ட் இல்லாமல் கூட நீங்கள் டேங்கை வந்து மூவ் பண்ண முடியாது. இப்போது ஒரு டேட்டா நம்ம பார்க்கலாம். 430 நம்மளுடைய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க, பெரிய நிறுவனங்கள் 430. அதற்கு துணையாக 16,000 குறு நிறுவனங்கள் இருக்குது, MSMEs இருக்காங்க. டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடியை ரீச் பண்ணியிருக்கு 2025. 23 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 18% growth. ஒரு டீசன்ட் growth தான் நம்ம சொல்லுவோம். பெரிய growth கிடையாது, ஒரு டீசன்ட் growth. இப்போது 3 லட்சம் மதிப்புள்ள இராணுவ தளவாடங்களை இந்தியாவிலே பண்ணணும் 2030க்குள்ளே அப்படின்றது தான் டார்கெட்டு. ஸோ அதுக்கு 10% 12% நம்ம வந்து இயர் க்ரோ பண்ணி ஆகணும். இப்போ கவர்மெண்ட்டோடைய கமிட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 193 கான்ட்ராக்டில் 117 கான்ட்ராக்ட் அப்படின்றது இப்போ நம்மளுடைய டொமஸ்டிக் நிறுவனங்கள், உள்நாட்டு நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,68,000 கோடி. இதில் HAL போன்ற அரசு நிறுவனங்களும் இருக்குது, தனியார் நிறுவனங்களும் இருக்காங்க. L&T இருக்காங்க, கல்யாணி டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்காங்க, ஐடியா ஃபோர்ஜ் இருக்காங்க, பல நிறுவனங்கள் இருக்காங்க. இப்போது 92% நம்மளுடைய கான்ட்ராக்டர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் தான் வருது. சில டெக்னாலஜி நம்மக்கிட்ட இல்லை, கண்டிப்பாக வெளிநாடுகள், இஸ்ரேல், ஃப்ரான்ஸ் போன்ற நட்பு நாடுகள்கிட்ட கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 6-8 லட்சம் கோடி கேபிட்டல் பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்கிறாங்க அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு. ப்ரைவேட் செக்டர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது இப்போது 23% உயர்ந்திருக்கு. ஒரு 5 வருடம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் 2-3% இருந்துச்சு. ஸோ 100%த்தில் 77% அப்படின்றது இந்தியாவுடைய அரசு துறை நிறுவனங்களும், மிச்சம் இருக்கக்கூடிய 23% அப்படின்றது நம்மளுடைய தனியார் நிறுவனங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 23% அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 70% நோக்கி போகிறது தான் நமக்கு வந்து சாதகமாக இருக்கும். ஏன்னா இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். டிஃபென்ஸோடைய PSUஸை மட்டும் நம்ம நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி MSMEs பார்த்தீங்க அப்படின்னா 28 கான்ட்ராக்ட் வந்து போன வருஷம் நிதியாண்டில் கொடுத்துருக்காங்க. 28 கான்ட்ராக்ட்ஸு நேரடியாக MSME நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சப்கான்ட்ராக்டர் நிலைமையில் கிடையாது. இப்போ இனோவேஷனில் வருவோம். இனோவேஷன், புது ஐடியா, ஐடெக்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுடைய அன்பர்கள் பல பேர் ஐடெக்ஸ் சேலஞ்ச் வின் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வந்து பெரிய பாராட்டுக்குரிய ஒரு இது. ஐடெக்ஸ் ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா 2018 இப்போ வரைக்கும் 558 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இராணுவத்துக்கு என்ன தேவை அப்படின்றதுக்கான ஒரு டாக்குமெண்ட்.
அந்த 556 ப்ராப்ளமில் 497 அந்த ப்ராப்ளத்தை தனியார் நிறுவனங்கள், தனிநபர்கள், இளைஞர்கள் எடுத்து, பெண்கள் பல ஸ்டார்ட் அப்ஸில் எடுத்து அதை சால்வ் பண்ணி இப்போ அது கான்ட்ராக்டாகவும் மாறி இருக்கு. ஸோ என்ன தேவை அப்படின்றத ஐடெக்ஸில் கொடுத்து அந்த தேவைக்கு ஒரு போட்டியை உருவாக்கி அந்த போட்டியில் போட்டியாளர்கள் ஜெயிச்சு பிறகு அந்த உருவாக்கக்கூடிய திறனையும் பெற்று இப்போது அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 497 கான்ட்ராக்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எம்ஓடி போர்ட்டல்லே பார்த்தீங்க அப்படின்னா 47,000க்கும் அதிகமான இராணுவ பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் விவகாரங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கும் அதிகமாக. அதே மாதிரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் நேரடியாக நம்மளுடைய இராணுவமே நேரடியாக புது கண்டுபிடிப்பில் பண்ணி 50 பேட்டன்ஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, காப்புரிமை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் 7 பார்த்தீங்கன்னா கமர்ஷியல். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸ் இன்ஜினியர்டு இந்த சர்வீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான ஐட்டம்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு கிரிட்டிக்கல் கேப்ஸ் இடத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். இதெல்லாம் வந்து நம்ம உடனடியாக வாங்கக்கூடியது, நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 30,000 கோடி அதுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த 30,000 கோடியில் 65% அப்படின்றது இந்திய நிறுவனங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஸோ பண சுழற்சி நாட்டிலேருந்து வெளியில் போகாமல் உள்ளே இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 56% ரெவென்யூ கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனியார் நிறுவனங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா R&D, நம்மளுடைய புது கண்டுபிடிப்பு, புது இனோவேஷன். இதில் 2.5% அப்படின்றது நம்ம R&D ஸ்பெண்ட் பண்ணணும். பட் அதுக்கு வந்து நம்ம டைரெக்டாக பண்ண முடியல. இன்னும் அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ R&Dயோடைய ஸ்கீமுக்கு 1 லட்சம் கோடி கொண்ட நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ DRDOடைய R&D பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 12.4% உயர்ந்து இப்போ 26,800 கோடி இருக்குது. 500 கோடி அளவுக்கான டீப் டெக்னாலஜி அப்படின்றது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, TDF அப்படின்னு சொல்லிட்டு, அதன் மூலமும் வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆதித்யா ஸ்கீம் அப்படின்றது ஒரு தனி ஸ்கீம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 25 கோடி அப்படின்றது இப்போ நிதி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் பாலிசி ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் மேனுவல் 2025. ஒரு அரசாங்கம் இராணுவம் எப்படி ஒரு பொருளை வாங்கும், அதற்கான வழிமுறைகள் என்ன, அதுக்கு உண்டான ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்னன்றது தான் DPM. இது ஒரு அவுடேட்டட் கான்செப்ட். ஆக்சுவலாக DPM அப்படின்றது பல முன்னேறிய நாடுகளில் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய புக்கு மாதிரி படிக்கிறதுக்கே நமக்கு வந்து நிறைய இடத்துல கன்சல்டன்ஸ் தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா NOCயை வந்து எடுத்துட்டாங்க. மேண்டேட்ரி NOC இருந்துச்சு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருந்துச்சு DPSUஸ்க்கு. DPSUஸ்ன்னு சொல்லக்கூடிய அரசு நிறுவனங்கள் தனியார்கிட்ட போய் வாங்குறதுக்கு NOC தேவை. இப்போ அந்த NOC சிஸ்டத்தை எடுத்துட்டாங்க. அதே மாதிரி கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் கான்ட்ராக்ட் நார்ம்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. 5 வருஷம் அஷ்யூர்ட் கேரண்டி. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ ஒரு தனியார் நிறுவனம், ஒரு சின்ன நிறுவனம் போய் ஒரு காம்போனண்ட்டை டெவலப் பண்ணுறாங்க ஒரு பீரங்கிக்காக. இப்போ அந்த பீரங்கிக்கு வந்து ஆர்டர் ஒரே வருஷத்தில் இருக்குது அப்படின்னா இதை போய் நீங்கள் தனியாரில் போய் இல்லை வெளியில் போய் பொது வெளியில் விற்க முடியாது. ஏன்னா இது வந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ 5 வருஷத்துக்கான கான்ட்ராக்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இப்போ தனியார் நிறுவனங்கள் நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது அட்வான்ஸ் கேப் பண்ணுமோ, இப்போ அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டையும் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி MSMEயோடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி MSMEஸ்க்கு சில இடங்களில் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் இருந்தாலே போதும் அப்படின்ற இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 15% ப்ரொவிஷன் இது வந்து ரிப்பேர் ரீஃபிட் கான்ட்ராக்டில் கொடுத்துருக்காங்க. 15% அப்படின்றது ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லிமிட்டட் டெண்டரிங் அப்படின்றது ஸ்பெஷலைஸ் கூட்ஸ்க்காக. இது எல்லா இடத்துலையும் பொது வெளியில் போட முடியாது. சில குறிப்பிட்ட சப்ளையர்ஸ் தான் இருப்பாங்க. 50 லட்சம் வரைக்குமான இதுக்கு லிமிட்டட் டெண்டர்ஸ்க்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ் இது வருஷம் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸில் இருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவுரையை நான் சொல்கிறேன். இது எனக்கு வந்து பல நாடுகளில் பல பேர்கிட்ட பேசும்போது கிடைச்ச ஒரு முக்கியம். ஸோ ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம டெவலப் பண்ணிட்டோம், பிரம்மோஸ் டெவலப் பண்ணிட்டோம். தனியார் நிறுவனங்கள் 3D பிரிண்டட் ராக்கெட் வரைக்கும் போகிறாங்க. வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க கரெக்டு, ஆனால் உங்களுடைய சைபர் செக்யூரிட்டி சரியாக இல்லைன்னா இந்த தொழில்நுட்பத்தை சைனாவோ பாகிஸ்தானோ நம்ம எதிரி நாடுகளோ ஈஸியாக திருடிட முடியும். ஒரு பொருளை உருவாக்குறது கஷ்டம். அந்த அறிவு திருட்டுன்னு சொல்லக்கூடிய IP தெஃப்ட்டை எங்கேயோ உட்காந்துக்கிட்டு பண்ணுறோம். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், டிஃபென்ஸில் இருக்கவங்க Gmail ஐடியை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி ரிஸ்க்குன்னு பாருங்கள். ஏன்னா உங்களோட சிஸ்டம்ஸ் எங்கேயாவது ஹேக் ஆச்சுன்னா உங்களோட முயற்சி மட்டும் இல்லை, அது நம்ம நாட்டுக்கு எதிராகவே பயன்படுத்துறதுக்கு எதிரிகள் கையில் போய் சேரும். ஸோ இந்த இடத்துல இந்த டிஃபென்ஸோடைய கம்பெனிஸ் எல்லாமே
ஒரு குறைஞ்சது ஒரு 2% உங்கள் டேர்ன் ஓவரில் சைபர் செக்யூரிட்டியில் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். அரசாங்கம் இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு பாலிசி வரும்னு நான் நம்புகிறேன். இப்போ டிஆர்டிஓடைய எஸ்ஓபிஸு அவங்க போய் தனியார் நிறுவனங்களோட பங்கு பெறுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள் இன்றைக்கி பல டிஃபென்ஸ் எக்ஸ்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூரில் நம்ம பண்ண போகிறோம் டிசம்பர் 4, 5, 6. அதற்கான டீட்டெயில் அறிவிப்பு வந்து வெளியில் வரும். அதில் இருக்கக்கூடிய ஆர்கனைசர்ஸ் நம்ம எல்லாமே நம்ம வந்து ஒரு அட்வைசரி லெவலில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஆர்கனைசர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு வேண்டிய ஸ்டால்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு டிஸ்கவுண்ட்டையும் நான் பேசியிருக்கேன். அதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லலாம். இப்போது கிரிட்டிக்கலான சில முக்கியமான விஷயத்தை சிடிஎஸ் பேசியிருக்காரு. குறிப்பாக பாதுகாப்பு தளவாடங்கள் இருக்குது. ட்ரூத்ஃபுல் அண்ட் ஆனஸ்டி, இண்டஸ்ட்ரி மஸ்ட் பி டிரான்ஸ்பரண்ட் அபவுட் ஆக்சுவல் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் கெப்பாசிட்டி லிமிட்ஸ். ஏன் இதை சொல்கிறாருன்னா, நம்ம ஆளுங்க போய் அந்த பணம் ஒரு லாபம் சம்பாதிக்கணும் இருக்கணும். பட் இது தேச பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. இது வந்து ஏதோ ஒரு காய்கறி விற்கக்கூடிய பொருளோ இல்லை இதுவோ கிடையாது. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நேர்மை வேணும். உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை உண்மையை சொல்லுங்கள். ஏன்னா பல இடத்துல நான் கேள்விப்படக்கூடியது, கான்ட்ராக்டை வாங்கிடுறாங்க ஆனால் செய்யறதுக்கான கெப்பாசிட்டி அவங்கக்கிட்ட கிடையாது. ஸோ ஒரு பெரிய கான்ட்ராக்டை வாங்கி அதை டைமுக்கு கொடுக்க முடியலன்னா அது நம்ம நாட்டோடைய பாதுகாப்பை நேரடியாக பாதிக்குது. இதை தான் வந்து சிடிஎஸ் சொல்கிறாரு. cannot over promise to secure contracts and then fail to deliver. ஒரு 10 கோடி கான்ட்ராக்ட் வேணுமே எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு என்னால் ஒரு 2 கோடிக்கு உண்டான பொருளை தான் பண்ண முடியும். எனக்கு ஃபேக்ட்ரியில் அவ்வளோதான் கேப்பபிலிட்டி இருக்குது. ஆனால் 10 கோடிக்கு உண்டானதை நான் வாங்கி ஆர்டர் வாங்கிட்டு அதன் பிறகு டிலே ஆகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்சிடென்ட்டில் 5th and 6th ஜென்ரேஷன் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்றது broken commitments. ஒரு வார்த்தையை கொடுக்குறீங்கன்னா பாதுகாப்பு தளவாடங்கள்ன்ட்டு இது பண்ணும்போது, இப்போ நம்ம சிவிலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூபிஎஸ் ஆர்டர் பண்ணுறோம், இல்லைங்க நாளைக்கு வருங்க ஸ்டாக் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பாதுகாப்பு இதில் பண்ண முடியாது. டெலிவரி அக்கௌண்டபிலிட்டி, டெலிவர் திங்ஸ் ஆன் டைம், டைமுக்கு நீங்கள் வாங்கின பிஓக்கு உண்டான அந்த பொருளை கொடுக்கணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. கான்ட்ராக்ட் டெலிவரி ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது ரிசல்ட் இன் கேப்பபிலிட்டி லாஸ் ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், நம்ம போர் புரியும் திறனையே வந்து அது மிகப்பெரிய லெவலில் பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஃபெயிலியர் டு டெலிவர் அண்டர்மைன் மிலிட்ரி ஆப்ரேஷனல் ரெடினஸ் இன் கிரிட்டிக்கல் மூமெண்ட். ஏதாவது நாளைக்கு ஒரு அவசரம் ஆத்திர அவசரம் மீண்டும் ஆப்ரேஷன் சிந்துரை நம்ம துவக்கிறோம். அப்போ போயிட்டு நான் வந்து ஃபேக்ட்ரியில் போயிட்டு ஃபோன் பண்ணி ஐயா உங்களுக்கு நான் பிஓ கொடுத்துட்டேன் என்னங்க ஆச்சுன்னு கேட்க முடியாது. ஏன்னா இதெல்லாமே நாட்டோடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி இண்டிஜினஸ் கண்டென்ட், இப்போ ஒரு சிசிடிவி ஏதோ ஒரு பொருள் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இத்தனை சதவீதம் இதில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட காம்பனன்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றது இருக்குது. 70% இண்டிஜினஸ் கண்டென்ட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த பொருளை போய் திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னமும் பல பொருட்கள் சைனாவிலேருந்து பல இடங்கள்லேருந்து வாங்கி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இதில் செக்யூரிட்டி இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இண்டிஜினஸ் கிளைமில் நீங்கள் தவறு செஞ்சீங்க, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மொபைல் எடுக்கிறீங்க, நான் சொல்கிறேன் அந்த மொபைல் நான் உங்களுக்கு ராணுவத்துக்கு கொடுக்குறேன், 80% அதில் மொபைலில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில் தயாரிச்சது நான் டிக்ளேர் பண்ணுறேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% கூட இல்லை, 30% வந்து நான் ஏமாத்துறேன். இன்ஃபேக்ட் வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸை நான் ஒரு வகையாக ஏமாத்துறேன் என்னுடைய கான்ட்ராக்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்க. ட்ரூத்ஃபுல் அசஸ்மெண்ட், என்ன இருக்கோ அதை உண்மையை சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பொருளை தயாரிச்சிட்டிங்க அப்படின்னா காஸ்ட் காம்படிட்டிவாக இருக்கணும். இப்போ அரசாங்கம் டொமஸ்டிக்கை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா கூட வச்சு நம்ம டொமஸ்டிக்னு வாங்கலாம். பட் அதுக்காக வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இது பண்ண முடியாது. ஸோ காஸ்ட் காம்படிஷன் வேணும். நேஷனலிசம் அண்ட் பேட்ரியாட்டிசம், பேலன்ஸ் ப்ராஃபிட் ட்ரிவன் என்டேவர்ஸ் வித் நேஷனலிசம் அண்ட் பேட்ரியாட்டிக் டியூட்டி. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, டிஃபென்ஸ் அப்படின்றது நம்ம பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, நம்ம நாட்டோடைய இறையாண்மை சம்மந்தப்பட்டது. இந்த இடத்துல பிஸ்னஸ் எப்படி வேணால் பண்ணுங்கள், அது வேறு விஷயம். கண்டிப்பாக நேர்மை வேணும், கண்டிப்பாக அதில் வந்து ஒரு தேசபக்தி வேணும். தேசபக்தி இல்லாமல் என் நாடு என் நாட்டோடைய பாதுகாப்பு தளவாடத்தை நான் தயாரிக்கிறேன்ற அந்த சீரியஸ்னஸ் இல்லாமல் இதில் உள்ள பல பேர் வந்து நிறையா ஏமாற்றிட்டு இருக்காங்க வெறும் காசுக்காக. அதை தான் வந்து இப்போ சிடிஎஸ் சொல்கிறாரு. தயவுசெய்து தேசப்பற்றவரோட வந்து இங்கே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை அவர் ஒரு அட்வைஸாக சொல்கிறாரு, ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறாரு. ஸோ டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கக்கூடியவங்க இது ஒரு ரோசி பிக்சர், அப்படியே இந்தியாவிலேயே நம்ம எல்லாம் தயாரிக்கிறோன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சீரியஸ் ட்ரபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய நேர்மை, நம்மளுடைய தேசபக்தி அப்படின்றது நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்த மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் ஏதாவது ஒன்று காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா, உதாரணத்துக்கு ஒரு புல்லட் ப்ரூஃபில் நம்ம ஏதோ ஒரு தவறு செய்கிறோம், காசுக்காக கொஞ்சம் வந்து மார்ஜினுக்காக ஏதோ ஒன்று குவாலிட்டியில் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு வீரனோட உயிர் போகும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.